அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆகிருக்க மற்ற ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டிக்கு வரலாம். ஸோ இந்த நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ந்து இந்த சேனலில் இருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 4 நாட்கள் தொடர்ந்து ஏற்றம். எவ்வளோ ஏற்றம் அப்படின்னா கிட்டத்தட்ட 17,200லேருந்து 17,900க்கு வந்துட்டாங்க. 700 பாயிண்ட் அப்பு 4 நாளில். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கரெக்ஷனே வராமல் இப்படி ஏறிக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. நிஃப்டி ஏறுறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்லது தான். ஆனால் அந்த ஏற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். டெய்லி 100 பாயிண்ட் அப்படின்னு ஏறிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஏதோ ஒரு நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், திடீர்னு ஒரே நாளில் 200-300 பாயிண்ட், 300 பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் தான், ஒரு 150-200 பாயிண்ட் ஒரே நாளில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி எடுத்து வச்சிருக்கவங்களுக்குலாம் ஸ்விங் என்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கே பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஏறாமல் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு போனால் நமக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஏறி இருக்கு. அதே நேரத்தில் நம்ம இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% பக்கமாக ஏறி இருக்கு. இது 20 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக மாறிடும். எப்போ வேணால் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே இந்த வேர்ல்டு மார்க்கெட் கையில் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு காரணம், இந்த நிஃப்டி இப்படி ஏற காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஐஎஃப்ஐ தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ போன வருஷம் ஃபுல்லாக பயங்கரமாக வித்துக்கிட்டே இருந்தாங்க. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து அவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இந்த டிஐ நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த ஆல்ரெடி இந்த டேட்டா நம்ம உங்களுக்கு காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடந்த அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பயங்கரமாக செல் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் டிஐஐ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த 3 மாதத்தில் வாங்கி வச்ச பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க டிஐஐ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வாங்குறதுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் ஒரு 50% ஆச்சு டெய்லி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ டிஐ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாங்குறதா மார்க்கெட் பயங்கரமாக மேலே ஏறுறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ இப்படி இது போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஆபத்தானது. புல்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆபத்தானது தான் இது. ஸோ எப்போ வேணாலுமே ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சரி விடுங்க, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆயிருக்க ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல். இந்த ஸ்டாக் நான் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், பட் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6% ஏறி பயங்கரமாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் இருக்க ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் மிக குறைவு. ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் 15% ஸ்டாப் லாஸை பியர் பண்ணிக்க முடியும்னா மட்டும் இல்லை என்ட்ரி எடுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் மந்த்லி டைம் ஃப்ரேமில் செமையாக ஒரு பேட்டர்னை போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, 1 2 3 4வது ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது பிரேக் அவுட் ஆகிற சமயத்தில் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், மந்த்லி இப்படி பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதா இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா நமக்கு வர ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இங்கே ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இது இப்படி திரும்பி இந்த சப்போர்ட் கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% நீங்கள் எடுக்க வேண்டிய ட்ரேட் இது. பட் அப்படி இல்லாமல் இப்போ எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும். மேபி இந்த ஸ்டாக் நாளைக்கு இன்ட்ராடேக்கு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த டேயை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். இதன் மூலமாக வர்ற லாபத்துக்கோ நட்டத்துக்கோ நான் எந்த விதத்துலையுமே பொறுப்பு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தேன், பட் மார்க்கெட் கரெக்ஷனால் பார்த்தீங்கன்னா அது கீழே போயிடுச்சு. அதனால் என்னால் இந்த இடத்துல ஸ்விங் என்ட்ரி எடுக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடற்கடை 2 நாளில் ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பாருங்க இது. ஸோ ஒரு 12% ஏறிடுச்சு. ஸோ இந்த டேயோட ஹையை கிராஸ் பண்ணும்போது தாராளமாக இந்த ஆவாஸ் ஃபினான்சியஸில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், நல்லா ஏறிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஸோ வீக்லியில் பார்த்துடலாம். வீக்லிலையுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கும். ஸோ வீக்லியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது. ஸோ இந்த வீக் இல்லைனாலும் மேபி இந்த வீக்கோட க்ளோஸை பொறுத்து நெக்ஸ்ட் வீக்லையுமே ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான். கண்டிப்பாக இதை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ரோல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹையை தாண்டும் போது எடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதுவும் நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அது இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ரீட்ரேஸ்மெண்ட் போடலாம். அப்படி இல்லைனா இங்கே வரலாம். இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை என்ட்ரி எடுங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேயே அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். அதை நம்ம ஸ்விங்குக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதையோ இல்லை இந்த பாயிண்ட்டையோ நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரிஸ் அக்ரோ அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டு, இது சின்ன ஒரு இன்சைட் கேண்டில் போட்டு இன்றைக்கி திருப்பி வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து இந்த டே ஹையை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்விங் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம், வேலிட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் கீழே போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போட்டுக்கலாம். இது எதுனாலும் ஓகே. உங்களோட ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். உங்களோட அந்த டார்கெட் வந்து உங்களோட சப்ஜெக்டிவான விஷயம், அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் 187 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக இருக்கும். அதை தாண்டிச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஃப் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ஸ்டாக்குமே வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்க ஒரு ஸ்டாக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பயங்கர ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நிஃப்டி கடந்த மே மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கீழே வந்திருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டே வந்து இதை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாரத் கியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே ஹையை வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸாக வந்து நீங்கள் ஸோ இந்த 15% அப்படிங்கிறது ஒரு வேலிட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழேயோ இல்லை இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழேயோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இது கீழேனாச்சும் வைங்க, ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் டார்கெட் வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 15% எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டிவான விஷயம், நீங்கள் மேலே வந்து டார்கெட் வச்சுக்கலாம். பட் டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டர்னே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு பேட்டர்னை போட்டுருந்துச்சு. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் முடிஞ்சு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலை, திருப்பி கீழே வந்துருச்சு. கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது பயங்கரமாக இந்த இடம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் அந்த சேனலோட எட்ஜுக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராபப்ளி வந்து இந்த டே ஹையை வந்து இந்த ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து கிராஸ் பண்ணும்போது நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது. ஒரு 5% தான் ஸ்டாப் லாஸ் வரும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இதோட ஹையை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 13% வரைக்கும் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து டார்கெட் எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி போகும்போது இங்கே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வீக்லிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன் கேண்டில் தான். போன வீக் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, ஏன்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலாக முடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மந்த்லி கேண்டில் போய் பார்ப்போம் நம்ம. ஸோ மந்த்லி கேண்டில் இன்னும் பெருசாக நமக்கு எதுவும் தெரியல. இந்த கடந்த இந்த 2 அது போன மாதம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிருந்த ஸ்டாக்கு தான் இது. இந்த மாதம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த மந்த் க்ளோசிங்கில் தான் வந்து பார்க்கணும், ஏன்னா இப்போ தான் இந்த மந்த் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு சிறப்பான என்ட்ரியாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பர்சனலாக நான் வந்து இன்ட்ராடே பண்ணுறது கிடையாது, பெருசாக பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவேன், அதுவும் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிக்கு தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் சொல்ல போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஏன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் வந்து நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதனால தான். ஸோ இந்த அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல் அப்படிங்கிற கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த கம்பெனி தான். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இங்கே காட்டுறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ ஏறிட்டு இது ஃபுல்லாக கன்சாலிடேஷன், இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இது சாரி இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கன்சாலிடேஷன் தான். ஸோ இது ஃபுல்லாக கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன், இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே போய் ஒரு சேனல் பட்டன் போட்டுச்சு. ஸோ இதை வந்து சேனல்னு சொல்லலாம், இது சேனல் தாங்க, இது ட்ரையாங்கிள் வராது, ட்ரையாங்கிள் மாதிரி வரல, சேனல் தான் இது. ஸோ அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 4வது ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா விகரஸாக மேலே உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு கேண்டிலோட நீளத்துக்கு அதே மாதிரி வந்து ரிவர்சல் கேண்டில் போட்டுச்சுன்னா அது வந்து மேஜிக் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த ஸ்டாக் கீழே போகுது அப்படிங்கிறத குறிக்கிற இண்டிகேஷன் இது.
ஒருவேளை இந்த ஸ்டாக் கீழே போச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த ஸ்டாக் கீழே போச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புல்லிஷான ஒரு வால்யூம் அதிகமான ஒரு கிரீன் கேண்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விங்குக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒருவேளை அது ஸ்டாக் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உங்களோட ஸ்டாப் லாஸை போடுங்க. ஸோ இந்த இது கீழே போடலாம் ஸ்டாப் லாஸை. ஒருவேளை நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோக்கு கீழே போடலாம், அதாவது இந்த இடத்துல போடலாம். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போடலாம். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு சௌரியமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். டார்கெட்டை நீங்கள் வந்து மேலே நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்க இல்லை பிரேக் அவுட் ஆக போகிற நல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண கமெண்ட் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ரீச் ஆகும். ஏன்னா இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு சேனல். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை உங்களை வந்து மற்றொரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.